இரண்டாவது அதிகாரம் 14. ஹல்லேலூயா. நான் படிக்கிறேன் ஒரு முறையாக கூட. 276வது பக்கம். எல்லாரும் ஒரு முறை இதை எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்கும். 276வது பக்கம் நான் படிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன ஐயா, இதுவரைக்கும் இந்த வசனத்தை படிச்சதும் இல்லை, புரியவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இதை ஒவ்வொரு காரியங்களாக சொல்லும் போது புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வேதத்திலே மற்றொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலேகளை தைத்து தங்களுக்கு அறைகளை கட்டிக்கொண்டு உண்டு பண்ணினார்கள். 8வது வசனம். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 10வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனாலே பயந்து ஒளிந்து கொண்டேன். 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இது நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். நாம் படித்த வசனத்திற்கும் இதற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதற்கும் இதற்கும் இப்போ ஏதாவது ஒரு சம்பவத்தினுடைய துவக்கம் என்று சொன்னால், இவரு இந்த காரியத்தை செய்துட்டாரு. ஏன் செய்தாரு? 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் நடந்தது என்று சொல்லி இதற்கு முன்பதாக நடந்ததுக்கு உண்டான பிரதிபலனை தான் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் மிகவும் பரிசுத்தமாக அவர்களை அந்த தோட்டத்தை உண்டாக்கி எல்லா 7 நாட்களும் சிருஷ்டித்து அவர் வார்த்தையினாலே உண்டாக்கி மனிதனை படைத்து சுத்தமான மனிதனை அந்த தோட்டத்திலே வைக்கிறார். அப்போ வைத்த பிறகு அந்த தோட்டத்திலே இதவன் செய்த தவறினாலே அவன் ஒரு ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துகிறார். இதுல இந்த வசனத்தில் 11வது வசனம், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ யாரோ ஒரு சின்ன குழந்தை இல்ல ஒரு பையன் கூட்டிட்டு வந்து அவனுக்கு அழகா ஒரு காரியத்தை குட் ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறான். அப்ப நிறுத்தின பிறகு இவனை வச்சு நம்ம புது சந்ததியை உருவாக்கலாம், புதிய ஒரு ஜீவன், புதிய மனுஷர்கள் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து வந்த தேவன் ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனை படைச்சு சிருஷ்டித்து அவ்வளோ பியூட்டிஃபிகேஷனை எடுத்துட்டு வந்து அழகா அந்த தோட்டத்தில் நிறுத்தி அவனை வணங்கி தன் சாயலா தன் முக ரூபத்தின் படியும் அவனுக்குள்ள ஜீவனை அவனுக்கு ஊண்டு போட்டு அவனுக்குள்ளே ரத்தமும் அவனுக்குள்ளே ஜீவனை பெறுகிறான், அவன் சுவாசத்தை பெறுகிறான். இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி ஒரு அழகான ஒரு மனுஷனை கொண்டு வந்த ஆண்டவர் நிறுத்தின
பேர் வச்சான். இது யானை, இது குதிரை, எல்லாம் தனித்தனியா பேர் வச்சுட்டு எல்லாம் ஓய்ந்திருந்த சமயத்திலே அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே சாத்தான் வந்தித்து ஆரம்பித்து அந்த பழத்தை கொடுத்து அவனை புசித்து இருவரும் எப்படி ஆனார்கள்? நிர்வாணிகள் ஆனார்கள். அப்ப நிர்வாணிகள் ஆன பிறகு இப்படி இருந்த மனுஷன், பரிசுத்தமா இருந்த மனுஷன் பாவத்துக்குள்ளே போய் விழுகிறான். ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்குள்ளே போய் விழுந்த பிறகுதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அங்க தோட்டத்துல ஒரு டாக்குமெண்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு வீடு வாங்கினா, ஒரு வாகனம் வாங்கினா, அல்லது ஒரு சொத்து இல்ல எது வாங்கினாலும் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றோம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன தேவை? என்ன தேவை? ஒரு டாக்குமெண்ட், ஒரு பத்திரம் பதிவு. அதுபோல அந்த ஒரு காலத்திலே ஒரு இப்படிப்பட்ட மனுஷன் தவறு செய்து விட்டான் என்கிற ஒரு பத்திரம் பதிவு நடக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கேட்டாதான் புரியும், அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவ்வளவு பெரிய மனுஷனை இது பண்ணி எல்லாம் பண்ண உடனே ஒரு பழத்தை கொடுத்துட்டு யாக்கோபு எப்படி ஏசாவுக்கு அந்த கூடை கொடுத்து அவன் புத்திர பாகத்தை வாங்கினானோ, அதே போல இருந்த ஒரு மனுஷனை ஒரு பழத்தை கொடுத்து, ஒரு கீழ்ப்படியாமையை கொடுத்து அவனை என்ன பண்ணான்? சோ இப்படிப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் இருந்த இந்த மனுஷனை அவன் கீழ்ப்படியாமையின் மூலமாக அவன் கீழ்ப்படியவில்லை. அதனால் இவனை எனக்காக நான் முத்தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட் எழுதி பிசாசு வாங்கிட்டு போய். ஹல்லேலூயா. நான் சொல்ற போது நீங்க மறுபடியும் சொல்லுங்க. அதுதான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து பிசாசு மனிதனை வாங்கிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, எவ்வளவோ சொல்லி என்ன பண்றாரு? மிருகங்களை மோசையின் இந்த நோவா காலத்துல புதிய சிருஷ்டியை பண்ணி எல்லாம் பண்ணி அந்த இடத்துல புது சிருஷ்டியை உண்டாக்கலாம்னு சொல்லி புது மனுஷனை எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அப்பத்துல இருந்து புது ஜெனரேஷனை வரலான்னு பார்த்தா டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு வந்து அப்ப நின்றுட்டான். சத்துரு வந்து என்ன பண்றான்? புது சந்ததி வருது, புது பாவமில்லாத மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வந்து பலியிட்ட உடனே பலியிட்ட ஆண்டவர் அவனோட சேர்றான்னு பார்த்தா டாக்குமெண்ட் வந்து நிக்குது. என்ன நிக்குது? இவன் யாருக்கு சொந்தம்? இவன் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம் அப்படின்னு பிசாசு நினைக்கிறான். மறுபடியும் மோசே காலத்துல மறுபடியும் பலி செலுத்தி அவங்க பஸ்காவை சம்பாதிச்சு எல்லாம் புது ஜெனரேஷனா வரலான்னு பார்த்தா அங்கேயும் எடுத்துட்டு வந்து என்ன நினைக்கிறான்? என்ன நிக்குது? டாக்குமெண்ட். மனுஷன் எழுதுதான், இவன் தப்பு பண்ணிட்டான். டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட். அதே போல நியாயப்பிரமாணத்துக்கு காலம் வருது. சாலமோன் வந்து என்ன பண்றார்? 2000 ஆண்டுகள் 1,20,000 ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் பலி செலுத்தி பலியா ரத்தமா கொன்றார். எப்படியான மனுஷனை மீட்டு கொள்றான்னு சொல்லி அப்பவும் இவ்வளவு ரத்தத்துக்கும் அவன் என்ன பண்ணல? அசையல. மறுபடியும் என்ன பண்றான்? எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட் எடுத்து காட்டான். இங்க பாரு, இவன் ஆதாம் தப்பு பண்ணிட்டான், மனுஷன் தப்பு பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் முடிந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் அவர் மனுஷகுமாரனை பரலோகத்திலிருந்து சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை சாதாரணமா இப்படி ஆண்டவர் போல ஓடு அப்படியே வானத்திலிருந்து சட்டைகள் வச்சு தூதரோடு கூட இறங்கி வந்தா இவன் ஒத்துக்க மாட்டான், எல்லாம் பண்ண மாட்டான். மறுபடியும் டாக்குமெண்ட் எடுத்து காட்டுவான்னு கேட்டு மனுஷ சாயலாகவே பிறந்து மனுஷன மரியாதையுடைய வயிற்றில் சுத்தமான ஒரு கருவுற்றலாக கருவுற்று இயேசு பிறந்து அவர் வாழ்ந்து அவர் பாடுபட்டு அற்புதங்களை செய்து தேவகுமாரனாக இருந்து இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட்டுடைய கடைசி என்ன என்றால் கட்டாயமாக இந்த மனுக்குலத்திற்காக மனுஷனுக்காக ஒரு மனிதன் மரிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா.
அப்ப திட்டத்துல வரும்பொழுதுதான் ஆண்டவர் பார்த்தாரு. எப்ப பாரு ஆதாம் செய்தான், தோட்டத்துல நடந்தது, உனக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டான். இந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். மறுபடியும் கொலோசியர் 2வது அதிகாரம் ஒவ்வொரு படிக்கலாம். நமக்கு எதிரடையாக நல்ல கவனிங்க, நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை என்ன பண்ணது? குலைத்து. கையெழுத்து குலைக்கிறது, கிறுக்கி போட்டு, அழிச்சி போட்டு, அடுத்தது அதன் நடுவிலே இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஆண்டவர் மரிக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, அவருடைய ரத்தத்தினால, பாவமில்லாத ரத்தத்தினால அந்த கையெழுத்து கிறுக்கிறார். இங்க பாருங்க, கையெழுத்தை குலைத்து கடைசியில் ஆணி அடித்து துரைதரங்களால் புரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்பதான் என்ன நடக்குதுன்னா, இதுவரைக்கும் காண்பிக்கப்பட்ட, எல்லாம் கவனிங்க, எல்லாரும் இங்க பாருங்க, இதுவரைக்கும் காண்பிக்கப்பட்ட இவன் தவறு செய்துட்டான், தப்பு செய்துட்டான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக் கொண்டிருந்த அந்த நகலை சிலுவையிலே இயேசு ஆணி அடித்து அந்த கையெழுத்தை, அந்த டாக்குமெண்ட்டை கிழிக்கிறார். கிழிச்சு அதற்கு வேலை இல்லாதபடிக்கு தேவன் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி இந்த மனுஷனுக்காக ஆண்டவர் எவ்வளோ பயன்படுத்தி கொண்டே இருக்க இந்த மனுஷரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சத்துரு காண்பித்துக் கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இது எது தெரியுமா? இது கிழிச்சது யார் தெரியுமா? மோசஸ்க்குன்னு ஒரு டாக்குமெண்ட். ஆண்டவர் எதனா ஆசீர்வதிக்கணும்னு போனா மோசஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து இங்க பாரு, மோசஸ் தப்பு பண்ணிட்டான், அதை காமிச்சிருக்கான். சாமுவேல் இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருந்ததான ஒரு டாக்குமெண்ட்டை இயேசு ரத்தத்தினாலே, இந்த ஸ்டாம்ப் பேப்பர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அச்சில அந்த இடத்துல பாண்ட் பேப்பர் மாதிரி அதை காசு கொடுத்து தான் வாங்கணும். இயேசப்பா என்ன பண்ணாரு? எத்தனை பேர் பிறக்க போறானோ, பிறந்தானோ, செத்தானோ எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணாரு? கிபி 33 பிறந்தவனுக்கும் வாழ்றவனுக்கும் வாழ போறவனுக்கும் வருகை வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேருக்கும் நீ டாக்குமெண்ட் பேப்பரை கொடுத்து அந்த எல்லா பேப்பரையும் நீ இனிமே பேப்பரை எழுத முடியாது, அந்த உலகத்துல பேப்பரே கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் வாங்கி அவன் காண்பிக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் கிழிச்சுட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிற இது ஒரு ஆரம்பம் தான், ஆனால் புரியும்படி தெளிவாக சொல்லுகிறேன். புரியவில்லை என்று சொன்னாலும் மறுபடியும் சொல்லுகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் சரி, உலகத்திலே இதுவரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்கும் சரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது, அவன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ணும்போது, புசிக்கும் பொழுது, அந்த ரத்தம் அவனுக்குள்ளே வரும் பொழுது இயேசுவானவர் செய்த புண்ணிய செயலை, நம்ம இந்த குட் ஃப்ரைடே இவ்வளவு ஷாமினா போடணும், இவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளவு பேர் கஞ்சி கொடுக்கணும், பாட்டு கொடுக்கணும், எல்லா ஆயத்தையும் எல்லாம் பண்ணுங்க. குட் ஃப்ரைடே செய்த ஈஸ்டர் பண்ணுங்க. ஆனால் இந்த குட் ஃப்ரைடேனுடைய தலையாகிய ஒன்று என்ன என்று கேட்டால், இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்குள்ளே, குறிப்பிட்ட மனுஷனுக்குள்ளே 5 லிட்டர் ரத்தம் ஓடுமா. உண்மையா பார்த்தால் 1 லிட்டருக்கு ஏறக்குறைய 4.5 ஒரு டிஜிட்டல் சொல்லி 5 லிட்டர் ஒரு பிளட் வந்து மனுஷனுக்குள்ள இருக்குமா. நீ ஒருவேளை ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்துட்டாலும், இத்தனை எம்எல் தானம் பண்ணினா அது மறுபடியும் சுரக்க ஆரம்பிக்கும். இப்படியாக மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் 5 லிட்டர் என்று சொன்னால், இயேசுவானவர் அவருடைய 5 லிட்டர். ஏன்னா நீங்க கவனிங்க, தலையில ஊக்குறீங்க, வாரினால அடிக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலயும் பிச்சுக்கிட்டு இயேசுவுடைய ஜீவன் போகும்போது என்ன பண்றது? ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு ஒரு துணியை புழிஞ்சது போல, அட்லீஸ்ட் ஒரு தேனை எடுக்கும் பொழுது அந்த தேனுடைய அடையை புழிவது போல ஒரு சொட்டு ரத்தம்
அல்லேலூயா. ஒரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பாவமில்லாத ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், உச்சிதமான ரத்தம், உலகத்திலே கிடைக்கக்கூடாத ரத்தம். இந்த ரத்தமானது ஒரு சொட்டு போதுமா? இதுவரைக்கும் மனுக்குலத்திற்கு போதுமான ரட்சிப்பை கொடுப்பதற்கு என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவரே இந்த டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டை கிழிச்சிட்டு அடுத்த டாக்குமெண்ட் ஒன்று எழுதுறார். அல்லேலூயா. அந்த டாக்குமெண்ட்ல என்ன நடக்குது என்பதை தான் நான் இன்றைக்கு செய்தியிலே சொல்ல போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குறிக்கிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த புதிய உடன்படிக்கை, புது டாக்குமெண்ட் என்னவென்று கேட்டால் 7 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். இந்த 7 குறிப்புகளையும் இயேசு என்ன பண்ணார்னா, அவன் எழுதின ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்துட்டு அதை கிழிச்சு போட்டுட்டு இயேசு எழுதுகிறார். முதலாவது, இவனை என்னுடைய புத்திரனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். முதலாவது, இவனை மனுக்குலத்தை என்னுடைய புத்திரனாக ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது, இந்த மனிதனுக்கு நான் முழு சுதந்திரத்தையும் கொடுக்கிறேன். மூன்றாவது, இந்த ஜனங்கள் ஆராதிக்க ஒரு சபையை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அவர்கள் ஆராதிப்பதற்காக. மூன்றாவது, ஒரு ஆராதனை ஸ்தலம், ஒரு தேவஸ்தலம். நான்காவது, இந்த மனுக்குலத்திற்கு விடுதலையை நான் என்னுடைய ரத்தத்தின் மூலமாக கொடுக்கிறேன். ஐந்தாவது, இந்த மனிதனுக்கு அவனுக்கு சரீரத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவனுக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுகிறேன். வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுகிறேன். ஆறாவது, அவனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறேன். என்ன வேண்டாம், எங்க வேண்டாம், எப்ப வேண்டாம் அவன் செய்வதற்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஏழாவது, இவனுக்கு நித்திய ஜீவனையும் கொடுத்து இவனுக்கு மரணமே இல்லை, மனுக்குலம் ஜீவனோடு வாழட்டும். அது மாத்திரமல்ல, இந்த பூமி அழிந்தாலும் சரி அவனுக்கு நித்தியமான நான் வாழ்வை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி புதிய ஒரு உடன்படிக்கையை, புது ஒரு பத்திரத்தை நமக்காக எழுதி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரே. இந்த பழைய ஒரு மனுஷனுக்கு செய்த அந்த தவறுகளை எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து இயேசு அந்த கையெழுத்தை சீர்குலைத்து கர்த்தர் நமக்காக எழுதி கொடுத்த ஒரு புது உடன்படிக்கை பத்திரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? இதிலே ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் சிலுவைக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே, ஆலயத்திற்கு வந்திருக்கிறவர்கள் இவற்றின் எல்லாவற்றுக்குமே உரிமையானவர்கள் தான். ஆனால் உலகத்திலே இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனம் இன்றைக்கும் அவனுடைய பக்கமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கும் சேர்த்து இந்த உலகத்து ஜனங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒருவேளை ஒரு 10 பேர் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மறுபடியும் போய் மறிக்க மாட்டாரு. அவன் பேப்பர் எடுத்து பாரு, டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, அவன் டூப்ளிகேட் ஒன்று எடுத்துட்டு இது மாதிரி இவர் தவறு பண்ணீங்க, இவர் 10 பேருக்கும் இந்த 10 பேப்பர் தானே ஆண்டவர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து காண்பித்து என்ன சொல்வார், அவனுக்காக நான் மறித்து விட்டேன், உன்னிடத்தில் இருக்கிறது இன்வால்வ், அதாவது பிரயோஜனமற்ற ஒரு பத்திரத்தை நீ கொண்டு காண்பிக்கிறார் பாவி என்று சொல்லி. நான் அவன் பரிசுத்தன், அவனுக்காக மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அதனால்தான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ, அதுக்கு என்னன்னு கேட்டா இன்யூமரபிள் என்று சொல்லுகிறேன். 5 பேரா இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், எத்தனை சைபர் என்ன சேர்த்துக்க, அத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு என் மீட்பர், அவர் ஜீவன் உள்ளவர், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தத்தெடுப்பு. தத்தெடுப்பு என்று சொன்னால் பிள்ளை ஆக்குகிறார். ரோமர் 8வது 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் அவன் ஒண்ணுமே அப்பான்னு கூப்பிடவே முடியாது. காரணம் என்னவென்று கேட்டால், யாருக்கோ ஒருத்தருக்கு அடிமை, அப்பா கிட்ட வர முடியாது, அவன் கட்டி போட்டிருக்கான், பயன்படுத்த
எப்படி இருக்கிறான்? அப்பா கிட்ட நம்ம கேட்கறெல்லாம் முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜெபிக்கும் பொழுதே அந்த பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரத்தை நோக்கி பிதாவே என்று சொல்லி, அல்லேலூயா, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்துக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் நான் படிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர் சொன்னா அவையாம் 2 தான். இந்த மத்தேயு 15வது அதிகாரத்துல வாசித்தீங்க, அந்த கானானிய ஸ்திரீ, இந்த நம்பிக்கை என்கிற தலைப்பிலே இன்றைக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த மத்தேயு 15வது அதிகாரத்துல அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நானும் உங்களுடைய நம்பிக்கை வரலாமா, எனக்கு சுகம் கூடும் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இதை பிள்ளைகளின் அப்பத்தை யார் போடலாம்? நாய்க்குட்டிகள் போடலாமா? அப்போ அவள் சொல்லுகிறார், ஆண்டவரே, மேதையிலிருந்து விழும் துணிக்கைகள் கூட அந்த நாய்க்குட்டி சாப்பிடுவேன். அப்போ இதில் நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான், யூதர்களுக்கு மாத்திரம்தான் இயேசுவானவர் சிலுவையிலே சிந்தி மரித்தார் என்கிற ஒரு உண்மை இருக்கிறது. அதை தவிர்த்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்திலே மனுபுத்திரர் எந்த நாட்டிலே எந்த கண்டத்திலே யார் எங்க இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது, இயேசுவின் இரத்தத்தை நாம் தேடி ஓடி அதை பற்றிக் கொள்ளும்போது நம்மளும் இன்னைக்கு யார் மூலமா மாறுகிறோம்? நம்ம ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்டவர் ரத்தத்தை சிந்தல, யூதர்களுக்கு மட்டும் சிந்தல, நாம் புறஜாதிகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு இஸ்ரவேலராக ஆவிக்குரியவர்களாக அப்பா பிதாவே என கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் சொன்னது போல தெய்வீக சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சுதந்திரம், ஃப்ரீடம். நீங்க பார்க்கலாம், முன்னாடி எங்கன்னா போனா இங்க போக முடியாது, அங்க போக முடியாது, ஒருத்தருக்கு அடிமையாவே எப்ப பாரு இருந்துட்டே இருக்க ஒரு நோ ஃப்ரீடம். அதனால நான் ஒரு தேசத்துக்கு சுதந்திரம் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சிறுவர்கள் அந்த இடத்துல வந்து சிறுவர் பணிக்கு அமர்த்தப்பட்டார் என்று சொன்னா சைல்ட் லேபர்ஸ், அவங்களை எடுத்து போய் ஒருத்தர் ஒரு பெரிய ஆள் வருவாரு, ஒரு லாயர் வருவாரு, இல்ல அரசியல்வாதி வருவாரு, யாரும் ஒருத்தர் வந்து இவங்களை எல்லாம் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உனக்கு இஷ்டம் போல நீ படி என்று சொல்லுவார்கள். அதே போலதான் ஆண்டவரும் சுதந்திரம் இல்லாதவர்களாக அழைத்த இஸ்ரவேல் ஜனங்கள். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனம். Genesis chapter 4, Exodus chapter 4 verse 22. அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரர். கானான் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியன் அடுத்தது நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இந்த இடத்திலே கோத்திரங்களின் பிதாக்கள் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் 430 வருஷம் இருந்தவர்களுக்கு இப்போ என்னாச்சு? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துக்கும் தனியா லேண்ட போட்டு கொடுத்து, எவ்வளவு கோத்திரம் தான் கோத்திரம், இவ்வளவு கோத்திரம் இந்த கோத்திரம், அந்த கோத்திரத்தின் எல்லைக்குள்ளே அவர்கள் சுகமாய் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் டாக்குமெண்ட் எழுதும்போது முதல்ல சொன்னாரு, இவன் என்னுடைய புத்திரன், இனிமேல் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இரண்டாவது ஆண்டவர் எழுதுகிறார், இவனுக்கு முழு சுதந்திரத்தையும் நான் இவனுக்கு கொடுக்கிறேன், இவனுடைய சுதந்திரத்தை யாரும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த நான் 14:9 யோசுவாவை பார்க்கிறோம். அண்ணாலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு சுதந்திரமாய் இருக்க கடவுள் ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது தெய்வீக சபை ஆலயம். இந்த இடத்துல யாரும் கூட முடியாது, எதுவும் செய்ய முடியாது.
ஆண்டவர் பார்த்தாரு, இந்த உலகத்துல இனிமேல் என்னுடைய வருகை வரைக்கும் இந்த என்னுடைய ஜனங்கள், என்னை ஏற்றுக்கொண்ட புத்திரர்கள் ஒன்று கூடி ஆராதிக்க, ஜெபிக்க, தொழுது கொள்ள, ஆலயத்தை கட்ட, ஆலயத்துக்குள்ளே நான் அதனால்தான் சாலமோன் இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த இடத்துல என்னுடைய கண்களும் என்னுடைய காதுகளும் என்னுடைய இருதயமும் திறந்திருக்கும் என்று சொல்லி சாலமோன் ஆலயத்தை பலியிடும் பொழுது அவ்வளோ ஆண்டவர் சொல்லி அந்த இடத்திலே அவர் அந்த சாலமோனுக்கும் ஜனங்களுக்கும் உரிமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை வேறாக இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்த ஒரு ஆலயம் என்று சொன்னால் சாலமோன் கட்டின ஆலயம், அப்போ மிருகத்தை தான் பலியிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவானவர் மரித்த பொழுது அந்த புதிய ஆலயத்திலே புதிய ஜனங்கள் அந்த பரிசுத்த பலியாக எடுத்துக்கொண்டு செலுத்தப்படுகிறது. அதனால்தான் அந்த திரைச்சீலை இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதனுடைய அகலம் ஏறக்குறைய ஒரு 3/4 செவரு உடைய அவ்வளோ பெரிய திரைச்சீலையை மேலிருந்து கிழித்து ஒவ்வொருவரும் அந்த ஆலயத்துக்குள்ளே போக கர்த்தர் வழிவகை செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாவற்றையும், எபேசியர் 1:23, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. இந்த சபை என்பதற்கு தலை யார் என்று சொன்னால் கிறிஸ்து தான். இன்றைக்கு பல சபைகள் உடைக்கப்படுகிறது, பல சபைகள் நொறுக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் சேதங்கள் செலுத்தலாம். இந்த பவுலானவர் சொல்லுகிறது போல, கப்பல் சேதமே அன்றி ஜீவனுக்கு ஏதான சேதம் ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் இந்த சபையை உடைக்கலாம், ஒருவேளை இந்த சபையில் உள்ள ஜனங்களை கொடுமைப்படுத்தலாம், ஆனால் கிறிஸ்து என்கிற ஒரு சபைக்கு தலைவராக இயேசு இருக்கும்போது இந்த கிறிஸ்துவினுடைய சபைக்கு ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா இந்த சிலுவையிலே இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல என்னன்னு எழுதி இருக்குது, இந்த சபையை நான் விலை கொடுத்து கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, ஒருவேளை இந்த 2025 ஒரு கூட்டம் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வரைக்கும், நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த சபையை ஒருவனும் தொட முடியாது. ஆண்டவர் வருகையில வரும் வரைக்கும் இந்த சபையை தொடங்கவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த தெய்வீக விடுதலை ஆண்டவர் 4வது கொடுக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம், இந்த டாக்குமெண்ட்ல ஆண்டவர் எழுதும்போது இந்த 4வதாக என்ன எழுதுகிறார்? 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனம். 7வது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கும் முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வளோ பெரிய ஒரு விடுதலை இல்லாத ஒரு மனுஷன் பேதுரு அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த பேதுருவை விடுதலையாக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், என்ன பாடலாம்? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இப்ப விடுதலை இல்லாத ஒரு மனுஷனுக்கு, சங்கிலியினாலே கட்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பார்த்தாரு, இந்த டாக்குமெண்ட்ல எழுதிட்டாரு. என்ன எழுதிட்டாருன்னா, பேதுருவை கட்டுறீங்களா? கட்டுங்க.
ஒருவேளை கத்த சொல்லி இருப்பாரு, தூதர்கள் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஜெயிலுக்குள்ள வந்த பிறகு அந்த இடத்துல தூதர் ஏரோது அவன் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கும்போது தூதர் அந்த ஏரோது ஆட்களை காண்பித்து, நான் பரத்திலிருந்து வருகிறேன், நீ என்ன வேணா இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து இவனை ஜெயிலுக்குள்ள போடலாம், நான் பரலோகத்திலிருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இயேசுவாகிய அவர் சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி இந்த பேதுருவை போன்ற ஒரு ஊழியக்காரர்கள் கட்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை அடிமையாக வைத்திருக்க கூடாது, கையை தொடக்கூடாது. இவர் டாக்குமெண்ட் வச்சிருக்க அவன் பார்க்கிறான், நான் எழுதுந்து அழிஞ்சு போற பூமியில இருக்கிற ஒரு பத்திரத்தால வச்சிருக்கிறேன், இது என்ன ரத்தத்தினால எழுதப்பட்டதே இருக்குது, இதை பார்க்க முடியலையே. இந்த வெளிச்சம் அவன் எழுந்து வருகிறான். எத்தனை கதவுகள் இருந்தாலும் தாண்டி அவன் விடுதலையாக நடந்து வந்து அவன் ஜெபித்தவர்களுடைய வீட்டிலே போய் அவன், நான் பரலோகத்தினுடைய பத்திரத்தை எழுதுகிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் அந்த பத்திரத்தை காட்டுகிறான். அல்லேலூயா. அடுத்ததாக 5வது மனிதன் சுகமில்லாமல் இருந்தான். அந்த சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் இவனுக்கு திரும்பி வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அவனுக்கு மனிதனுக்கு சுகத்தை தருகிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்று சொன்னார். 3வது அதிகாரம் 6வது வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த மனிதனை சொல்கிறார். தேவாலயத்து வாசலிலே நீங்கள் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்தும் அறிந்திருக்கிற இவைகளை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வ, அதுக்குதான் கரெக்டா படிக்கிறேன், சர்வாங்க சுகத்தை சர்வாங்க படிக்க, இது நல்லா கவனிங்க, சர்வ அங்க சுகத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம், இந்த உடம்புல இருக்கிற எல்லா அங்கமும், the parts of the body, ஆண்டவர் தான் சொல்றாரு, இது எல்லாத்தையும் டோட்டலா ஆண்டவர் சேர்த்து சொல்றாரு. சர்வாங்க சுகம், சர்வாங்க, ஆண்டவர் கைக்கு மட்டும் சுகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்ல, சர்வ அங்க சுகத்தையும் கர்த்தர் கொடுத்துதான் இங்க அங்க பேதுரும் யோவானும் சொல்கிறார், இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது ஆண்டவருடைய ரத்தம் மட்டுமே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இயேசுவானவர் நமக்கு சிலுவையிலே அவ்வளவு பெரிய ஆணி அடித்து செலுத்தப்பட்ட அந்த கிரயத்துக்குள்ளே 6வது என்ன கொடுக்கிறார் என்று கேட்டால் தெய்வீக அதிகாரத்தை கொடுக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். பவர் அண்ட் அத்தாரிட்டி. கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 28:18 அப்பொழுது சமீபத்திலே வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உலகம் எங்கிலும் போங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம், இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரே என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. நான் பார்க்கிறோம், எல்லா அதிகாரத்தை நீங்க அங்க போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எல்லா ஆல் பவர், அதனால தான் பிசாசுகளை
பேசுவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், நீங்கள் நடந்து போங்கள், சர்வங்களை எழுப்பீர்கள், தேர்தலை எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். எதுக்கு மேல அதிகாரம் தெரியுமா? இயற்கையின் மீதும் செயற்கையின் மீதும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். எல்லாம் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டலாம். அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்ன நன்றி கேட்டார்? வீட்டில இருக்கிற எதுவானாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஒரு கன்றுக்குட்டியோ, ஒரு கோழியோ, ஒரு பலனை படுத்து சொன்னா, இயேசுவின் நாமத்திலே நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய தாயின் தகப்பனாரையும் நான் சொல்லவே முடியாது. அவர்கள் வீட்டிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கோ வெளியிலே போகும் பொழுது அவர்கள் ஜெப எண்ணெய் எடுத்து தலையில பூசி அவர்கள் ஜெபித்துதான் இந்த உலகத்துக்குள்ளே நீ கடந்து போ, ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, வேலைக்கு போ என்று சொல்லி ரத்தத்தை பூசி அனுப்புவார்கள். இந்த உலகத்துல நீ எவ்வளவு பெரிய ஹெல்மெட்ல ஒரு பெரிய பைனியர் ஹெல்மெட்டை போடலாம், இல்ல எவ்வளவு பெரிய பெலூன் வச்ச பென்சில கார் கூட நீ டிரைவ் பண்ணலாம். கர்த்தருடைய ரத்தம் இல்லை என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நீ பூசி விட்டு, இயேசுவினுடைய ரத்தத்தினாலே நீ ஜெபித்து விட்டு நீ வெளியே போகவில்லை என்று சொன்னால் இந்த பாதுகாப்பை நீ அறிய மாட்டாய். அதனாலதான் சொல்கிறேன், இருக்கிற எல்லா பாதுகாப்பை காட்டிலும் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நம்முடைய மனுஷர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு காலையிலே இயேசுவின் ரத்தத்தை தலையில பூசுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பு, எல்லா துறைத்தனங்கள், அதிகாரங்கள் இந்த உலகத்திலே பாவம் மேற்கொண்டு நம்மை அப்படியே கட்டி வச்சிருக்கிறது. இந்த சுதந்திரம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், எல்லாத்துக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த முத்திர மோதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் சொன்னா, முத்திரை என்று சொன்னால் ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடும்போது எதனை வரணும்? இதுவரைக்கும் சாதாரணமான ஒரு ஆடு, ஒரு புறாவுடைய ஒரு இந்த இங்கு பேட்ல அந்த ரத்தத்தை தோச்சுதான் எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அந்த முத்திரை எதனை தெரியுமா போட்டுக்கொண்டிருக்கிறது? இயேசு சிலுவையிலே சுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினபடியினாலே, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்திலே இயேசுவானவர் அந்த முத்திரையை தெரிவித்து அதை அந்த டாக்குமெண்ட்ல போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்து காமிச்சாலும் போலீஸ்காரர் சொல்வாரு, இது ஒரிஜினல் இல்லைங்க, ஆனா அதுல ஒரு சில்வர் கலர்ல அந்த டாக்குமெண்ட்ல அதை ஒட்டி இருக்கும், அது கேட்டா அதுதான் ஒரிஜினல் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரிஜினல் சீலோட நீ இருக்கிற என்று சொன்னார், உன்னுடைய நெற்றியிலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்து ஜனங்கள் சாதாரணமா இந்த இடத்துல எல்லாம் வைக்கலாம், அந்த எல்லாத்தையும் விட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலே அவர்களுக்கு புதிய நாமத்தை எழுதியிருக்கிறார், புதிய ஜீவனை எழுதியிருக்கிறார். தலையிலே அவர்களுடைய புதிய நாமத்தை எழுதினா ஆண்டவர் சொல்றாரு, என் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன் 1000 ஸ்கேனர் வரட்டும். இந்த உலகத்துக்குள்ளே என்னுடைய பார்கோட் ஸ்கேனர் இந்த மனுஷனுக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது அந்த எலும்புகள் போய் அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. அந்த பெரிய ஸ்கேனர் வருது, எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பூமிக்கு அடியில் இருக்குதா, எங்க இருக்குது, இல்ல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிறா. சிலர் மரித்து இருக்கலாம், சிலர் கடல்ல இருக்கலாம், சிலர் மலை புகையில மரிச்சு போய் எங்க வேணா இருக்கலாம். பெரிய ஸ்கேனர் கொண்டு வரும். என் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், காந்தத்தில் இருப்பானது ஒட்டி கொள்ளுகிறது போல இயேசு பரத்திலிருந்து வரும்பொழுது இந்த மனுஷனுக்காக, இந்த மனித அவதாரத்திலே இயேசுக்குள்ளே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக அவருக்கு நான் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு ரத்தத்தை பூசி ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். மனுஷன் ஒருவேளை வயசானவங்க எல்லாம் இருக்கான், என் பிள்ளை எப்படி யாரு பாதுகாப்பார்களோ, இந்த என்னுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குமோ என்ன என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கலாம். நீங்க இருக்கும் பொழுதே ஒன்று செய்யுங்கள். என்ன கேட்டா, இந்த இயேசுவின் ரத்தத்தை இவனுக்குள்ளே முத்திரிக்கிறேன், பூசுகிறேன். நான் என்னுடைய மரணத்துக்கு பின்பதாகவும் இவன் ஜீவனோடு இருப்பார். என்னுடைய கடைசி காலத்திலே என்னுடைய அம்மாவுடைய தகப்பனார், அவர் பேர் ஸ்டீபன், இந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்கு கடைசி நாட்களில் ஒரு பெட்ல அவர் படுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மரிப்பதற்கு தருணம் கொடுத்தாச்சு. ஜீவன் அந்த கேன்சர்ல கடைசியா 2 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், எப்ப வேணா மரிக்கலாம் என்று சொல்லி அந்த சூழ்நிலையில அப்பொழுது ஒரு ஜெபத்தை என்னுடைய தகப்பனார் ஏறெடுக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே,
இவர் ரொம்ப இந்த பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, இவருடைய வம்சத்துக்காக இவர் கவலைப்படுகிறார். இப்பொழுதே இவருடைய ரத்தத்தை, கல்வாரியில் சிலுவின ரத்தம் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி இவரை நாங்கள் விடை பெற்று நாங்கள் சந்தோஷமாக என்னுடைய மாமனாரை, தகப்பனாரை, என்னுடைய பேர பிள்ளைகளாக என்னுடைய தாத்தாவை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணோம். அப்பதான் அவர் சொன்னார், எல்லாரும் ஒரு பாயும் ஒரு கை காட்டுறார். கை காட்டுச்சு, நான் இதுவரைக்கும் பார்த்தேன், என் சந்ததியை பார்த்தேன், என் பிள்ளைகளை பார்த்தேன், என் பேர பிள்ளைகளை பார்த்தேன், இவங்க எல்லாருக்கும் நான் பாயின்னு சொல்லிட்டு வர காரணம் என்ன? இனிமேல் நான் வளர்ந்த கிறிஸ்து என்கிற ரத்தத்தை நான் உங்களுக்குள்ளே பூசிவிட்டேன், அந்த ரத்தம் இனிமேல் உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை சமாதானமாக விட்டார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளே, உங்கள் சந்ததியை குறித்து கவலைப்படாதீர்கள். ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு டாக்குமெண்ட் எழுதப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரத்தை கொடுக்கிறேன், கடைசியாக நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 14:3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஸ்தலத்தையும் தன்னுடைய வீட்டையும், நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது ரத்தத்தை வச்சு பொழைச்சிங்க, நல்லா இருங்க, இந்த உலகத்துல இருந்து நீங்க பரலோகத்துக்கு வர என்று சொன்னால் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கேன், நித்தியமா என்னோடு கூட வாழ்வீர்கள் என்று சொல்லி இயேசு தன்னுடைய அந்த அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ல எழுதி முடிக்கும் போது நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு, இதுதான் உண்மையான ஒரு குற்றே, இதுதான் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பத்திரத்தினுடைய நாள். நாம் பார்த்தோம், இயேசு சிலுவையிலே நமக்காக ஒரு ஒப்பந்தத்தை எழுதுகிறார். பிசாசுடைய ஒப்பந்தத்தை முறித்து பரலோகத்திலே ஒரு ஒப்பந்தத்தை எழுதுகிறார். இவன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், இவன் என்னுடைய பிள்ளை குமாரன் என்று சொல்லி, இரண்டாவது இவனுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறேன், மூன்றாவது இவன் ஆராதனையை கொடுக்கிறேன், சபையை வாங்கிவிட்டேன், நான்காவது விடுதலையை கொடுக்கிறேன், ஐந்தாவது சுகத்தை கொடுக்கிறேன், அதிகாரத்தை கொடுக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், இவனுக்கு மரணம் இல்லை, மரணமே உன் கூலிங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அதனால நம்ம அடக்கம் பண்ணும்போது கூட அந்த இடத்துல கவலைப்படுவதே இல்லை, புதைப்பதில்லை, அவர்கள் விதைக்கிறோம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், the divine agreement at the cross of Calvary, divine authority, divine freedom, divine assembly, divine deliverance, divine healing, divine authority and divine eternal life. Hallelujah. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு முறையே கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எத்தனையோ காலத்திலே இந்த குட் ஃப்ரைடேயை நான் கொண்டாடி இருக்கிறேன், அல்லது இந்த காலங்களிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையாய் எனக்கு ஒரு பழைய ஒரு டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் அழித்து போட்டு, ஒப்பந்தத்தை அழித்து போட்டு எனக்கு புதிய ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு நிமிஷம் எல்லாரும்